குழந்தைகளிடத்தில் குற்றங்களை பார்க்காதீர்கள். அந்த குற்றங்களுக்கு பின்னணியை ஆராய்ந்து அந்த குழந்தைக்கு அறிவுரையும் சரியான கைடன்ஸும் கொடுத்தால் அந்த குழந்தைகளை நாம் வல்லவர்களாக மாற்றலாம். நான் பட்டுக்கோட்டை பாட்டு அடிக்கடி என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லுவேன். திருடாதே பாப்பா, திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா, திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. என்ன வார்த்தைகள் இது! இதுதான் ஒரு தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் நின்று செய்யக்கூடிய வேலை. தன் குழந்தைகளுடைய குற்றங்களை மறைப்பது அல்ல பெற்றோர்களுடைய காரியமா இருக்கணும். பல நேரங்களில் நான் பெற்றோர்களை சந்திக்கிறேன். என் பையன் அப்படி செய்யவே மாட்டான், செய்வான். என் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. தெரியும். as a teacher சொல்றேன், நமக்கு அது குழந்தைதான். ஆனால் அவன் வெளியில் வருகின்ற பொழுது அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான், அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்பதனை கண்காணிக்க கூடிய ஆசிரியர்களிடத்தில் குழந்தைகளை முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்றோர்களுக்கு வர வேண்டும். இந்த போலீஸ்காரங்களை முன்னாலேயே இங்கேயும் வச்சுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம கையில குச்சி கொடுத்திருந்தாங்களா கண்டிக்கிறதுக்கு? பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது, பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். கண்டிக்காத குழந்தையை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தையை ஒரு நாள் பகைத்துக் கொள்வார்கள். நம்ம கையில குச்சி இருந்துச்சப்பா, எங்க அம்மா டெரர். பல நேரங்கள் எங்க அம்மா சொல்லி இருக்கு எங்க டீச்சர் கிட்ட, தோலை உரிச்சிருங்க, அடங்க மாட்டேங்க, நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன், கண்ணை மட்டும் விட்டுடுங்க. ஒரு நாள் எங்க அம்மாட்ட கேட்டேன், தாயா நீ கணக்கு டீச்சர் கிட்ட போய் சொல்ற, அது ஏற்கனவே உரிக்கும், தோலெல்லாம் உரிச்சிரு, வீட்டுல நான் உப்பு மிளகா பொடி போட்டுக்கிறேன், ஏன் கண்ணை விட்ட, கண்ணையே நோண்ட வேண்டியதானே? எங்க அம்மாட்ட சொல்லும் போது எங்க அம்மா சொன்னாங்க, ஆசை பாரு உனக்கு, படிக்கணும்ல, அதான் விட்டு வச்சிருக்கேன். இப்படிப்பட்ட தாய், கண்டித்து வளர்க்கப்பட்டவள் தான். இதோ உங்களுக்கு முன்னால் இந்த வயதில் உலகமெல்லாம் சுற்றக்கூடிய ஒரு பேராசிரியராகவும் ஒரு பேச்சாளராகவும் இருக்கிறேன் என்றால் கண்டிப்புடன் வளர்ந்தவள் நான். இன்னைக்கு அதை புடுங்கி விட்டீங்க, எதையும் கண்டிக்கப்படாது, பயமுறுத்துறாங்க. இந்த குச்சியை எங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டீங்களா? யார்கிட்ட இருக்கு தெரியுமா? நான் உங்க கிட்ட இருக்கு. நிறைய வேலை இருக்குல்ல சார், அதுக்கு ஒழுங்கா எங்க கிட்டயே கொடுத்திருந்தா அது வேலை குறைஞ்சிருக்கும் சார். கொஞ்சமாவது கண்டித்து வளர்க்க வேண்டும் குழந்தைகளை, தண்டிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆசிரியர்களிடத்தில் சொல்லுகிறேன், ஒரு சிறிய இன்டெலெக்ட் அரோகன்சி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இமோஷனல் அரோகன்சி இல்ல, இன்டெலெக்ட் அரோகன்சி. ஞானத்துடன் கூடிய, என் கிட்ட பிள்ளைகள் வரும் பொழுது ரொம்ப நெருங்க மாட்டாங்க, ஒரு 2-3 அடி தள்ளி நின்று தான் பேசுவாங்க. அவ்வளவு மேல வந்து ஈசிக்க மாட்டாங்க. அந்த அரோகன்சி இருக்கணும். நின்று பேசக்கூடிய அந்த தகுதி ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படித்தான் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் எல்லா விஷயங்களையும் நாம் கொஞ்சிக் கொண்டே சென்று விடலாகாது என்பதனை நீங்கள் கொஞ்சம் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். மை லைஃப் இஸ் மை ஸ்ட்ரகிள்னு ஒரு புக் எழுதியிருக்காருங்க ஒரு ஆளு, அவர் பேர் கிளின்டன். முடிஞ்சா அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, ஒரு ஆழமான செய்திதான். கவனிக்கிறீர்கள் என்பதற்காக சொல்றேன். செருப்பை கழற்ற மாதிரி உங்கள் சிக்கல்களை வீட்டில் நுழைகின்ற பொழுது வெளியில கழட்டி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். கணவன்மார்களும் சேர்ந்து வந்திருப்பதனால் சொல்லுகிறேன். எனக்கு தெரிஞ்சு PTA மீட்டிங்ல, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல நடக்கிற மீட்டிங்ஸ்ல தவிர்க்க முடியாத காரணங்கள் இல்லாமல் நீங்கள் பெற்றோராக 2 பேரும் சேர்ந்துதான் வர வேண்டும். நிறைய பார்க்கிறேன், பெண்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள். நம்ம வீட்டுல தான் கொண்டு வந்தோம், அவரும் தானே அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாரு, பிள்ளை பெத்துக்கிறதுக்கு அவரும் தானே வரணும். பிரைஸ் வாங்கும் போது குட், வெரி குட்ங்கிறீங்க, வந்து கேளுங்க அவன் பண்ற அநியாயத்தை, அவ பண்ற அநியாயத்தை தெரிஞ்சுக்கோங்க.
பெற்றோர்கள் 2 பேரும் பாருங்கள், சில இடங்களில் அப்பா மட்டும் வருவார், அம்மா வரமாட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான் குழந்தைகளுடைய வளர்ச்சியை நாம் கண்காணிக்க வேண்டும். இன்றைக்கு அதனுடைய அவசியம் மிக 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 நெருக்கமாக இருக்கு. பெற்றோர்கள் சேர்ந்து வந்து பார்க்கக்கூடிய குழந்தைகள். மை லைஃப் இஸ் மை ஸ்ட்ரகிள் எழுதியிருக்காருங்க கிளின்டன். நான் சொன்னேன்ல, செருப்பு கழட்டுற மாதிரி பிரச்சனைகளை வெளியில கழட்டிடணும். ஆண்கள் பெண்களாக தனித்தனியாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பிஹேவியர் வேறு. அம்மா அப்பாவாக வந்த பிறகு குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த ஒரு பாண்டேஜ் குடும்பத்துல இருக்கணும். இந்த ஸ்கூல்ல 100% அட்டெண்டன்ஸ்க்கு பிரைஸ் கொடுப்பீங்களா மேடம்? அதெல்லாம் நம்ம பிள்ளை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 100 நாள் வந்து என்ன பண்ண போறீங்க? 98 நாள் வாங்க போதும். அந்த 2 நாள் ஒரு காது குத்து, ஒரு சாவு, ஒரு கல்யாணம், ஒரு தேர் திருவிழா, ஒரு கந்தூரி கூட்டிட்டு போங்க. அதுவும் எஜுகேஷன் தான். அப்படி கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு காட்டுங்கள், இதுதான் உறவு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் சமூகம், இதுதான் தெய்வ நம்பிக்கைன்னு காட்டுங்கிற. நான் எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பண்ற மாதிரி எல்லாம் ஸ்கூலா பார்த்துக்கோ. இப்ப வீட்டுல நாம என்ன பண்றது? நம்முடைய வேலை என்று சிலது இருக்கிறது. கிளின்டன் ஒரு புத்தகம் எழுதினார்னு சொன்னேன்ல, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய போராட்டம்னு ஒரு புக்குங்க. அவரு எப்படி வளர்ந்தார் தெரியுமா? கென்னடியை பார்த்து வளர்ந்தவர் கிளின்டன். பெரியவங்களுக்கு தெரியும். கென்னடியையும் கிளின்டனையும் 2 படமும் போட்டு பாருங்க. இப்ப கூகுள்ல போய் பாருங்க, 2 பேரையும் பாருங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவர் நின்று பேசும்போது மட்டும் கூட கென்னடி மாதிரியே பேசுவார் கிளின்டன். இன்ஸ்பிரேஷன். 17 வயது கிளின்டன் இந்த மாதிரி ரோட்ல நின்னுட்டு பிரசிடென்ட்ட வரவேற்கும் பொழுது ஒரு மாதிரி இப்படியே நின்று முறைச்சிக்கிட்டே இருந்தாராம் பிரசிடென்ட்ட. பிரசிடென்ட் சொன்னாரு, அந்த பையனுடைய பார்வை சரியில்லை, தூக்கிட்டு வந்துட்டான். நிக்கிறான் பையன், 17 வயசு. பிரசிடென்ட் கேட்டாராம், ஏன் பையன் நான் முறைச்சு பார்த்துட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை? நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துறேனா? Am I disturbing you? கிளின்டன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் எங்கேயோ பார்த்திருந்தேன் சார், பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சார், எனக்கு அப்படிலாம் தெரியாது சார்னு சொல்லுவோம்ல. பையன் அப்படி சொல்லலீங்க. எஸ், ஆமாம், நீ என்ன சிரமப்படுத்துற. உன் பேர் என்ன? பேர் சொன்னா. உங்க அப்பா என்ன பண்றார் சொன்னா. எந்த இடம் சொன்னா. என்ன படிக்கிற சொன்னா. நான் என்னடா உன்னை கஷ்டப்படுத்தினேன்? நீ நிக்கிறல்ல, நீ நடக்கிற, நீ போற, நீ பேசுறல்ல, என் மூளை முழுக்க நீ தான் இருக்கிற. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்ண போற? இன்னும் 10-20 வருஷத்துக்குள்ள நீ எங்க நிக்கிறியோ அங்க நான் வந்து நிப்பேன். அதுக்காகத்தான் உன்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் கிளின்டன். நம்ம குழந்தை யார கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்குது? இந்த கொள்ளிக்கட்டைய இல்ல என்ன? இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. குழந்தைகள் தான் பாக்குது. நான் இந்த 35-40-45 என்ன பண்ணுது? அதுவும் தான் பாக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன், போன் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க. போன் வந்துருச்சுன்னு 5 பேரும் சேர்ந்து நின்னு கேட்போம். இன்னைக்கு போன் வந்தா எடுத்து வெளியில தலைதறிக்க ஓடுறான். வீட்டில் இருந்து உறவுகள் இருந்து பிரிக்கிறது. இந்த போனை மட்டும் யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிருங்க பாப்போம். உயிர் போற மாதிரி துடிக்கிறாங்க. 2 நிமிஷம் கொடுக்க முடியலங்க. ஒருத்தன் கையெல்லாம் நடுங்கி போகுதுங்க அவனுக்கு. அவ்வளோ கள்ளத்தனம். இந்த காலத்து பசங்க எல்லாம் இருக்காங்களா, வளர்ந்த ஆளானதுக்கு அப்புறம் ஜாதகத்தெல்லாம் நீங்க மாத்திக்காதீங்க. அவன் போனை 3 நாள் அந்த பொண்ணு கிட்ட கொடுங்க, அந்த பொண்ணுடைய போனை 3 நாள் இவங்கிட்ட கொடுங்க. நியாயமா இருந்துச்சுன்னா கல்யாணம் நடக்குமா? ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க காலேஜ்ல போன் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, புடுங்கி வச்சுக்கிட்டோம். 17,000 ரூபாய் போன் கொடுக்க மாட்டோம். போன் தேவைன்னு நீ உங்க அப்பா மாட்ட தான் கொடுப்போம். நீ போனை கொண்டு வரக்கூடாது. போன் வேணும்னு நீ கேட்ட, நான் போன் யூஸ் பண்ணணும்னு கேட்டேன்னா டிசி வாங்கிக்கோ. 17 வயசு குழந்தை. எனக்கெல்லாம் எங்க அம்மா பெற்ற தாயானே சொல்றேங்க, எனக்கு கொடுத்த தண்டனையே என்ன தெரியுமா? ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறது தான். நீ இப்படி அராஜகம் பண்ண, பிடிவாதம் பண்ண, நாளையில இருந்து ஸ்கூல் கிடையாது, கல்யாணம் பண்ணி வச்சிரும். இப்படிதாங்க பயமுறுத்துவாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்றா, டிசி வேணுமா போன் வேணுமா? போன் வேணும்,
டிசியும் கொடுத்துருங்கிறான். அவ்வளவு சாதாரணமாங்க படிப்பு. எப்படி இந்த பக்கத்துல அம்மா அப்பா இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், குழந்தைகளை மிக நேர்த்தியாக கண்காணியுங்கள். நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு முன்னால் பேசுங்கள். அந்த குழந்தை இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தையை சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க வீட்டுல கட்டுச்சோறு மாதிரி இப்பத்துல இருந்து எடுத்துட்டு போங்க. உங்கள் அறிவுரையை கேட்டு உங்கள் குழந்தை வளர்வதில்லை. எழுதி வச்சுக்கோங்க. உங்களை பார்த்துதான் உங்கள் குழந்தை வளர்கிறது. உங்களை பார்க்குது. நீங்க எப்படி அப்பாட்ட பேசுறீங்க, நீங்க எந்த டைம்ல டிக்டாக் பாக்குறீங்க, நீங்க என்ன சீரியல் பாக்குறீங்கிறது பார்த்துட்டு தான் குழந்தை வளருது. ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைக்கு இல்லை என்று சொல்வதற்கு முன்னால் நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள். நீங்கள் முன்மாதிரியாக இல்லாமல் உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது. நம்முடைய பொறுப்பு என்பது மிகப்பெரிய பொறுப்பா இருக்கு. புறம் பேசாதீர்கள் பெற்றோர்களே. குழந்தைகளுக்கு முன்னால் உங்கள் உறவுகளில், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்து பேசாதீர்கள். உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் தான் பிரச்சனையே தவிர உங்கள் குழந்தைக்கும் அவள் பாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதை அந்த குழந்தையினுடைய மனதில் போடாமல் இருங்கள். உறவுகளை கண்ணியப்படுத்துங்கள். உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தனித்த முறையில் கையாளுங்கள். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். சட்டுன்னு கோவம் வர பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, கோவம் வருது தானே? என்ன வார்த்தை பேசுறீங்க கோவம் வந்தா? ரொம்ப கவனம். கோபமாக பேசுகின்ற வார்த்தையின் மீது கவனம் வையுங்கள். நான் இலக்கியம் படிச்சவ. உங்கள் குழந்தைகளை சபிக்காதீர்கள். குழந்தைகள் சபிப்பதற்காக இல்லை. உங்கள் தாயோ தந்தையோ உங்களை கடும் சொல்லி இருந்த அந்த வேளையை நம்மால் மறந்து விடவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக் கொண்டு குழந்தைகளிடத்தில் கண்ணியமான சொற்களை பயன்படுத்துங்கள். வாலிங்க கம்பராமாயணத்துல கீழே விழுந்து கிடக்கிறான். நான் சொன்னதே இல்லைங்க என் குழந்தைக்கு கெட்ட வார்த்தை. அதை நான் திட்டினதே கிடையாது. சொற்களால் சொல்லி திருத்துவேன். அம்மா கோவமா இருக்கேன், அம்மா கோவமா இருந்தா கண்ணில் தண்ணி வந்துடும், இப்போ உன் முன்னால் நின்னா எனக்கு பேச்சு வராது, நீ என் முன்னால் இருந்து நகர்ந்துக்கோ, நான் தண்ணிஞ்சிட்டு அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். அப்பவே தெரிஞ்சிடும் அவன் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான்ட்டு. அவன் நிப்பான். வாங்க போங்கன்னு தாங்க கூப்பிடுவேன். வான்னு சொன்னாலே திட்டு தானே. வாங்க போங்கன்னு பழக்கப்படுத்திட்டீங்க. நான் வான்னு சொன்னாலே திட்டு தானே. அதுக்கு எக்ஸ்ட்ராவா கெட்ட வார்த்தை சொல்ல வேண்டியது இல்லையே. சொற்களில் கவனம். நீங்க நினைக்கிறீங்களா இந்த பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை இவங்க அப்பா என்னன்னு கூப்பிடுவாருன்னு சொல்லுங்க. சாமின்ற தவிர்த்து வேற ஏதாவது வார்த்தை சொல்லி இருப்பாங்களான்னு கேளுங்க. வா சாமி, உட்காரு சாமி, சாப்பிடுறியா சாமி, இப்படிதானங்க கூப்பிடுவாங்க. பாட்டிகள் அப்படித்தானே கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நோ பாட்டிஸ்ங்க வீட்டுல, ஒன்லி ஆன்டிஸ். ஒன்னும் ஒத்துக்க மாட்டேங்குது பாட்டின்னு, எல்லாம் ஆன்டிஸ். பாட்டிகள் இருக்கட்டும் வீட்டில், நல்ல வார்த்தைகள் வீட்டில் இருக்கட்டும். நல்ல வார்த்தைகளை பேசி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் மிக உன்னதமான விஷயங்களை அடைகிறார்கள். நீங்கள் ஜெயிக்கிற குழந்தைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தையை கொண்டாடுகின்றவர்களாக இருப்பார்கள். அந்த கொண்டாட்டத்தில் கண்காணிப்பும் கலந்து இருக்கும் என்பதனை மட்டும் மறந்து விடாதீர்கள். நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு காட்சிப்படுத்திக்கோங்க. கேமரா ஒண்ணு உள்ள இருக்கு, அதை ஓபன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தா. இந்த நாட்டின் மூத்த மதம் புத்த மதம். மிக ஆழமான மதம் அது. அது அழிந்து போனது, நம் வரைக்கும் வந்து சேரவில்லை. அது அழிந்து போனது என்பது நம் இந்திய நாட்டை பொறுத்த அளவில். உலகத்துல இன்னும் இருக்கு. அறிவாளர்கள், அறிவு கொண்டவர்கள், புத்த மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் இருக்கிறார்கள். உட்கார்ந்து இருக்கிறாரு புத்தர். நான் ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன், முடிஞ்சா உங்களை அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. பிரார்த்தனையுடன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஒருவேளை என்னுடைய சொல்லை கவனமாக கேட்கக்கூடிய பெற்றோர்கள், நீங்கள் வீடுகளுக்கு போகின்ற பொழுதோ, அல்லது இங்கே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அல்லது இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினர்கள், அல்லது வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதேனும் ஒரு வேளை இந்த சொற்களை, இந்த விஷயங்களை சந்திக்க நேரிடும். அப்படி சந்திக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ளால் வெற்றி பெறலாம் என்பதற்கான ஒரு டிப்ஸ். புத்தர் உட்கார்ந்திருக்காரு. 4-5 பேர் 12 பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, படிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்தாங்க. நமக்கு
எப்ப தெரியுமா கோபம் வருது? நமக்குன்னு ஒரு கோபம் வர்றது இல்லைங்க, முன்னால இருக்கிறவனுடைய தப்பு தாங்க நம்மள கோபப்படுத்துது இல்லையா? முன்னால யாராவது ஒருத்தன் நம்மள தப்பு செஞ்சிட்டான்னா நமக்கு வெறி ஏறிடுது. அது நமக்கு எதிராக நடந்த தப்புன்னு கூட அவசியம் இல்லை, யாருக்கு செஞ்சா கூட நமக்கு கோபம் வந்துருது. கோபத்தினுடைய உச்சத்துல தான் திரியிறோமே. ஒருத்தன் கேட்டா, என்னடா என்ன சார் நாயோட வாக்கிங்கான்னா, ஏன் பார்த்தா எப்படி தெரியுதுன்னா அவன், ஏன் சார் நீ கோவப்படுற, உன்கிட்ட கேட்கலையே நாய் கிட்ட தானே கேட்டான்ட்டான் அவன். அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவனுக்கு அந்த நாய் கடிச்சிட்டு இருந்தது. கோபம், முன்னால் இருக்கின்றவர்களை ஏதேனும் செய்து விட வேண்டும் என்ற கோபம் எல்லாருக்கிட்டையும் நான் பாக்குறேன். வண்டி ஓட்டுற எல்லாருக்கிட்டையும் பாக்குறேன், ஆசிரியர்களிடத்துல பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரஸ்டேஷன். உட்கார்ந்து இருக்கார் புத்தன், வரான் ஒருத்தன், யாரா இங்க புத்தன்னு கேட்டான். இப்படி கேட்க கூடாது தானே, யாரா புத்தன்னா எல்லாருமே அப்படியே ஸ்டக் ஆயிட்டாங்க, ஸ்டன் ஆயிட்டாங்க. கேக்குறல்ல யாரா புத்தன்னா. ஆனந்தன் எந்திரிச்சான், உட்கார வச்சுட்டு புத்தர் சொன்னார், உட்கார்ப்பா நான் தான் அப்படின்னு எந்திரிச்சார். காரி மூஞ்சில துப்பிட்டாங்க, துப்பிட்டான். துப்பின உடனே எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க அவன் அடிக்கிறதுக்கு. எல்லாரையும் அமர்த்திட்டு புத்தன் சொன்னான், தொடச்சுக்கிட்டு அப்புறம் அப்படின்னா அவன் மறுபடியும் காரி துப்ப தொடங்கினான். உடனே ஆனந்தன் சொன்னான், அவன் அடிக்காம வாட் நெக்ஸ்ட் நான் கேக்குறீங்க குருவே, அவன் எவ்வளவு அவமானப்படுத்துறான். அதுக்கு பதில் சொன்னார் பாருங்க புத்தன், எங்க வீட்டுக்கு நீ கொண்டு போங்க இந்த விஷயத்தை. புத்தன் சொன்னான், ஆனந்தா உட்கார். வந்தவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது, யாரா புத்தன் என்று கேட்டுதான் வந்தான். அவனுக்கு என் மீது கோபம் இல்லை, நான் ஏதோ சொல்லி இருக்கிறேன், செய்திருக்கிறேன், அந்த சொல்லின் மீதும் செயலின் மீதும் தான் அவனுக்கு கோபமே தவிர அவனுக்கு என் மீது கோபம் இல்லை. இப்ப புரியுதா? டீச்சர்ஸ், மனைவிமார்கள், கணவன்மார்கள் யாரேனும் ஒருத்தர் துன்புறுத்தி கொண்டால், நீ நான் அவருக்கு ஆகவே ஆக மாட்டேன் அப்படி இல்லை, நீ ஏதோ ஒரு சில்மிஷம் பண்ணி இருக்கிற, அது ஆகல. நீ ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்க, அது ஆகல. நீங்கள் ஏதோ குற்றம் செய்திருக்கிறீர்கள், அதுதான் உங்களுடைய தலைமை ஆசிரியருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையை தவிர உங்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. போனவன் அழுது திரும்பி அடுத்த நாள் வந்தான், வந்து மன்னிப்பு கேட்டான். உங்கள் கருத்தின் மீது தானே எனக்கு கோபம், நான் அந்த கருத்தை தானே எதிர்த்திருக்க வேண்டும், நான் உங்களை துன்புறுத்தி விட்டேனே அழுறான். நான் என்ன செய்ய வேண்டும் தோழனேன்னு கேட்டார் புத்தர். என்னை மன்னித்து விடு புத்தா, என்னை மன்னித்து விடுனா. இப்ப புத்தன் என்ன செய்யணும் சார்? புத்தன் என்ன செய்யணும்? மன்னிக்கணும் தானே. புத்தன் சொன்னான், முடியாது. இரண்டாவது பாடம் நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது, முடியாதுன்னா ஏன் என்று கேட்டான் முன்னால் இருந்தவன். புத்தன் சொன்னான், நீ துப்பியது நேற்று, அந்த எச்சிலை இதுவரைக்கும் நான் வைத்துக் கொண்டிருக்க நான் என்ன முட்டாளா? இன்று நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை யாரு? நீ துப்பிய எச்சில் கடலோடு கலந்து விட்டது. இதோ நான் புதிதாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், இதுவும் கடந்து போகும் என்று சொன்னான். வருத்தங்களையும் ஆபாசங்களையும் வைத்துக் கொண்டு நாம் நாட்களை கழிக்காமல் அந்த வினாடியில் அதற்கான விஷயங்களை துறந்து அடுத்த விஷயத்திற்கு போய் ஃப்ரெஷ் ஆகிறது இருக்குல்ல, இப்படிப்பட்ட பெற்றோரை பார்த்து குழந்தை ஆளுமையுடன் வளர்கிறது. ஜென்மத்துக்கு பழிய தலையில சுமந்துகிட்டு 12 வருஷமா நான் என் அண்ணனோட பேசுறது இல்ல, என்ன சாதிச்ச நீ? மறுபடியும் வருமா அண்ணன்? கிடைப்பானா மறுபடியும்? கணவனோ மனைவியோ இறந்து போனால் மறு திருமணம் கூட செய்து கொள்ளலாமே தவிர நீங்கள் உங்கள் பெற்றோரிடமிருந்து மற்றொரு குழந்தையை பெற்றுவிட முடியுமா? அண்ணனையோ அக்காவையோ தம்பியையோ தங்கையோ பெற்றுக்கொள்ள முடியுமா? தாய் தந்தையரை மறுபடியும் பெற்றுவிட முடியுமா? சிறிய சிறிய கோபங்களுக்காக பெரிய பெரிய இழப்புகளில் நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய குழந்தை எப்படி வளரும் என்பதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை நான் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கருத்திலே நீங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்தினால் ஒழிய நம்முடைய குழந்தையின் முன்னால் நாம் முன்மாதிரியாக இருக்க மாட்டோம். நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவேன், போராடுங்க போராடுங்க, போராடாம வாழ்க்கை இல்ல, போராடுங்கன்னு. ஒரு ஜென் விஷயம் வந்து சேர்ந்ததுல இருந்து நான் நிதானமாயிட்டேன், ரொம்ப நிதானமாயிட்டேன்.
என்னுடைய 5-10 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய பேச்சை நீங்க கேளுங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய பேச்சை நீங்க கேளுங்க. ஒரு மாற்றம் நிகழ்ந்து இருக்கும். அதுல ஒரு சின்ன நிதானம் இருக்கும். இந்த மூளைக்கும் இந்த நாக்குக்கும் நடுவுல இருக்கக்கூடிய 6 இன்ச்சு, அத கரெக்டா அந்த இன்ச்சை பயன்படுத்திக்கிட்டு தான் பேசணும். இந்த நிதானம் எனக்கு வந்ததற்கு காரணம் சொல்றேன். நான் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது நிதானமா இருங்க. உங்க குழந்தைக்கு இந்த பாய்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கானுங்களா பசங்க, உங்க வயசுல நீங்க அந்த வயசுல இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்காத எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இந்த வயசுல கிடைக்குது. புரியுதா? உங்க அம்மா அப்பா உங்களுக்கு கொடுக்காத எல்லாத்தையும் அந்த குழந்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க. அவன் நினைக்கிறான், அந்த பசங்க யோசிக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு எதிராக பேச போகிறேன், நமக்கு ஆதரவாக பேச போகிறேன். கவனம். எல்லாத்தையும் கொடுக்கிறோம்ல அந்த குழந்தைக்கு. ஏதாவது நோ சொல்றோமா? எதுக்கும் நோ சொல்றதே இல்ல. அது என்னன்னு தெரியல. அந்த குழந்தைகளுக்கு நம்ம கிட்ட எல்லாத்தையும் எஸ் சொல்லி வாங்கிக்குது. அப்படி எஸ் சொல்லி வாங்குற குழந்தை என்ன தெரியுமா ஆகுது? வெளியில யாராவது நோன்னு சொன்னா ஒடிஞ்சிருது. நீங்க முதல்ல நோ சொல்லி பழகுங்க. அதுக்கு ஒரு விட்டமின் எம் கொடுத்துட்டு இருக்கிறோம் குழந்தைக்கு. விட்டமின் மணி, காசு, துட்டு, டப்பு நிறைய. அதனால குழந்தைகளுக்கு என்ன வளருது தெரியுமா? விட்டமின் கே, கொழுப்பு ரொம்ப வளருது. புடிச்சு ஆணி அடிச்சு நிறுத்துங்க. 100 விஷயம் குழந்தை கேக்குதா? 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. 25 விஷயத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுங்க. இம்யூனிட்டியோட குழந்தை வளரும். எல்லாத்துக்கும் எஸ் சொன்னீங்கன்னா வெளியில எவனாவது நோ சொன்னா போயிடுவான். எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணுங்கிறதுனால சொல்றேன். போராட்டம்ங்கிறது என்னது? யாருக்காக போராட்டணும்? குழந்தை கிட்ட சொல்லுங்க, புத்தி வேறு பயம் வேறுன்னு சொல்லி கொடுங்க. இனிமேல் இதை பயன்படுத்தாதேன்னு இந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லவே முடியாதுங்க. கண்டிப்பா இதை பயன்படுத்துவாங்க. என்ன தெரியுமா இனி சொல்லணும்? இதை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். பயன்படுத்தவே பயன்படுத்தாதேன்னா பயன்படுத்தாம இருக்க போறாங்களா? நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். 9 ஸ்டாண்டர்ட்ல வாங்கி கொடுக்கறாங்க. நமக்கெல்லாம் இல்லாத என்டர்டெயின்மெண்ட், நமக்கெல்லாம் இல்லாத விஷயங்கள், நமக்கெல்லாம் திருமணமான பிறகும் கூட தெளிவாகாத பல விஷயங்கள் 9வது வகுப்பிலேயே, ஏன் 6வது வகுப்பிலேயே தெளிவாகிறது அந்த குழந்தைகளுக்கு. விஷயம் தெரிந்து கொள்வதில் குற்றமில்லை. ஆனால் அதை வைத்துக் கொண்டு அந்த குழந்தைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்ற பொழுதுதான் குற்றங்கள் நிகழ்கின்றன. குழந்தைகளிடத்தில் நேர்மையாக பேசணுங்கிறதுனால சொல்றேன். ஒரு பாம்பு இருந்ததா, என்னை நிதானப்படுத்திய விஷயத்தை சொல்றேன். ஒரு பாம்பு இருந்தது. அது ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. சின்ன மேட்டர் தான். உங்க வாழ்க்கையில தான் மாற்றத்தை கொண்டு வரதான்னு பாருங்க. சின்ன மேட்டர் தான். நுழைஞ்ச பாம்பு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சிருச்சான். கிச்சனுக்குள்ள போனது, கத்தி இருந்தது, கத்தில பட்டுருச்சு, உடம்ப வெட்டிருச்சு. உடனே திரும்பிச்சான் கத்திக்கிட்ட. அந்த நேரம் பார்த்து மேகம் விலகி சூரியன் பட்டு சூரியனுடைய ஒளி அந்த கத்தியில பளபளத்திருக்கு. பாம்பு கேட்டுச்சான், என்னையா வெட்டன? அத அப்ப ரிஃப்ளெக்ட் பண்ணிருச்சு வெளிச்சம். நான் கேள்வி கேட்கிறேன், வெளிச்சம் போட்டு என்ன கிண்டல் பண்றியா? நேரா போய் ஒரே கொத்து, வாய் கிழிஞ்சிருச்சு. வெட்டவும் செஞ்சு, கேள்வி கேட்கும் போது மிரட்டவும் செஞ்சு, இப்ப வாய வேற கிழிக்கிறியான்னு கட்டி புரண்டு அந்த கத்தியோடு சண்டை போட்டது துண்டு துண்டாக போனது என்று ஒரு ஜென் கதை. போராடலாம், யாரோடு என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். யாரோடு போராடுவது, எப்படி போராடுவது? போராட்டம் என்றால் என்ன? புத்தியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். நல்ல 2 விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் பெண்களே. இமோஷன் ஒன்னு இருக்கு, புத்தின்னு ஒன்னு இருக்கு, உணர்ச்சின்னு ஒன்னு இருக்கு, அறிவுன்னு ஒன்னு இருக்கு. உணர்ச்சி மேல போகும்போது அறிவு குறையும், அறிவு மேல போகும்போது அந்த உணர்ச்சி குறையும். 2த்தையும் பேலன்ஸா வச்சுக்கோங்க. 2த்தையும் பேலன்ஸா வச்சுக்க தெரிய வேண்டும் நமக்கு. பல நேரங்களில் புத்தியையும் உணர்ச்சியையும் சரியாக நிர்வகிக்க தெரியாதவர்கள் தான் வாழ்க்கையில் தோற்று போகிறார்கள். நாம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சமீபத்தில்
நான் ஒரு இந்த மாதிரி பெருங்கூட்டம் அதுக்கு பேசணும், ஆனா ரொம்ப சத்தமா இருக்கு. நான் என்ன பண்ணேன், பேசுறதுக்கு முன்னால அத்தனை பேருடைய கவனத்தையும் கவர்வதற்கென்றால் முதலில் நான் சைலண்டா இருக்கணும். நானும் கொதி நிலையில இருந்தேன்னா உங்ககிட்ட பேச முடியாது. நான் டென்ஷன் ஆனா உங்களோட பேச முடியாது. நான் ரொம்ப நிதானமா இருந்தா தான் பேச முடியும். ஓரமா வந்து உட்கார்ந்துட்டேன், நிதானமா உட்கார்ந்துட்டேன். ஒரு புத்தகத்தை எடுத்து, இதுல நிறைய புக்ஸ் இருக்கு, ஒரு புத்தகத்தை எடுத்து திறந்தேன். அந்த புத்தகம் பைபிள். பைபிள் திறந்துட்டேன். எனக்கு ஒரு அதிகாரம் வருது. சொற்கள் தான். பெற்றோர்களை நான் சொல்லுகிறேன், உங்க குழந்தைக்கு நீங்க படி படி என்று சொல்லுவதற்கு முன்னால் எந்த சொல்லையும் புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்கிறத உங்க குழந்தை என்ன சொல்றாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே முடிஞ்சது. வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். சொற்களை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். என்டர்டெயின்மெண்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் குறைங்க. நிறைய டிவி சீரியல் பார்க்கறத நிறுத்துங்க. என்ன இப்படி சொல்றீங்களே, சீரியல் பார்க்காதீங்க. சீரியல் பார்க்காதீங்கன்னு சொல்றாங்கன்னு ஒரு அம்மா பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு சொல்லுது. இங்க என்ன நடக்கும் தெரியுமா? மன வளம் குன்றிய குழந்தைகள் பிறப்பார்கள். நான் சொல்லல. எந்த சீரியலாவது ஒழுக்கமான ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுதா? ஒரு சீரியலை பார்த்து பயந்து போனேங்க நானு. 3வது புருஷனுடைய 2வது பொண்டாட்டியினுடைய குழந்தைக்கு இந்த 4வது புருஷனுடைய தம்பி பையனுக்கு கல்யாணம் பார்த்து வைக்கிறாங்கன்னு ஒரு கதை. என்ன பண்ண போறீங்க நீங்க இந்த குடும்ப சிக்கல்களை? இந்த மாமியார என்ன பண்ணணும் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு அம்மா டிவியை பார்த்துக்கிட்டு. எங்க ஊர்ல ஒரு வயசான அம்மா டிவி பார்த்துட்டு இருந்தது. எல்லாரும் வந்து அந்த திருடன் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் சார். அது டிவி பார்த்துட்டே இருக்குது. அவன் பார்த்தான், கிழவி டிவி பார்க்கறதுல ஜோரா இருக்குது. டிவியை பார்த்தான், எல்இடி தூக்கிட்டான். இந்த அம்மா சொல்லுது, டிவியை திருடுற மாதிரி எல்லாம் டிவில வருது பாரு. அவ்வளவு இன்வால்வ்மெண்ட். நான் ஒன்னு சொல்லட்டுமா? பெரியவர்கள் இருக்கிறீர்கள் இல்ல, உங்களுடைய தம்பி பையனோ அல்லது உங்களுடைய மகனுடைய பேரனோ இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தால் உங்களை விட ஒரு 30-35 வயது 20-25 வயது குறைந்த அந்த குழந்தை இருந்தா அந்த குழந்தையை உட்கார வச்சுட்டு கதை சொல்லுங்க. எங்க சொல்றீங்க கதை? கதைகள் இல்ல. நான் மார்க் படிக்கிறேன். மார்க் அதிகாரம் 4 3வது வசனம். இன்னைக்கும் மூளையில அப்படி டார்ச் லைட் அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. அது ஒரு இறை வேதம். அந்த இறை வேதத்தில் இறைவன் நம்மிடத்தில் பேசுகிறான். என்ன சொல்றார் தெரியுமா? ஓப்பனிங்க என்ன கலங்கடிச்ச ஓப்பனிங்க. கேளுங்கள். என்ன சொல்லையாது? கேளுங்கள். பாத்துக்க அப்படிம்பாங்க தெரியுமா? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் பொண்ண பாத்துக்க. இந்த பாத்துக்கங்கிற சொல்லல 1000 விஷயம் இருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுக்க. இந்த கேட்டுக்கங்கிற விஷயத்துல 1000 விஷயம் இருக்கு. இந்த கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா பெண்களே? கண் போய் பார்க்கும், காதுல வந்து விழும். இதுக்கு மூடி இருக்கு, இதுக்கு மூடி கிடையாது. காதுங்கிறது வெறும் காது கிடையாது. அலங்காரம் செய்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு பொருள் கிடையாது இந்த பொறி. நல்ல வார்த்தைகள் காதுல வேணும். நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். நான் என்ன சொன்னாலும் விளங்காது. ஏனென்றால் கடவுளின் கோபம் இருக்கின்ற பொழுது எவ்வளவு அட்வைஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கல்ல சார். வேணாம்பா, செய்யாதப்பா, கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் கடவுளின் கோபம் இருக்கிறது. நான் பிரார்த்திக்கிறேன், அந்த கோபம் இல்லாமல் சொல்லுகின்ற சொல் நமக்கு புரிய வேண்டும். என்ன சொல் தெரியுமா? மார்க் அந்த அதிகாரம் சொல்லுகிறது நமக்கு. கேளுங்கள். 8 வசனங்க, என்ன புரட்டி போட்ட வசனையா.
புரட்டி போட்ட வசனம் 8 வசனம். ஒரு வசனம் என்ன தெரியுமா? கதை மாதிரி வருதுயா, கதை. நீங்க எல்லாம் விவசாய பூமியில இருக்கிறவங்க தானே? இது சோழ நாடு தானே? பாண்டிய நாடா? சிவகங்கை பாண்டிய நாடு. திருச்சியில வந்து இறங்குறதுனால அங்கேயே சிக்கிட்டேன். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். எனக்கு ஒரு பேராசை உண்டு. என் பேச்சை கேட்கக்கூடிய எல்லோருக்கும் இது புரிந்துவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. ஒருத்தர் தான். எங்க கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. சொன்னவுடன் கீழ்ப்படிந்து நிமிர்ந்து உட்கார்ந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. 2 இன்ச்சு உயர்ந்து இருக்கிறோம். சொல்ற பேச்சு கேட்டு உடனே ஆக்ட் பண்ணா 2 இன்ச்சு உயரலானா, ஆழமான சிந்தனைகளை கேட்டுக்கொண்டால் எவ்வளவு உயரலாம்? கேளுங்கள். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். போகின்ற பொழுது சில விதைகள் வழியில் சிந்தின, பறவைகள் பட்சித்தன. சில விதைகள் பாறையில் விழுந்தன, மண் ஆழம் இல்லாத காரணத்தால் முளைத்தன, வெயில் பட்டு. அடுத்து சில விதைகள் முட்களில் விழுந்தன, அவை முட்கள் வளர்ந்த பொழுது நெருக்கடித்து சிதைந்து போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன. காது உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வளவுதான் வசனம். நம்ம வாழ்க்கையில கையில எடுத்துட்டு போறதுதான் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்ம செயல்கள். தெருவுல சிந்திர கூடாதுங்க, பறவைகள் பட்சித்திர கூடாது. ஆழமில்லாத பாறைகளில் நீங்கள் அந்த எண்ணங்களை போட்டு விடலாகாது. அதை நீங்கள் முள்செடியில் விதைத்து விடலாகாது. அதை நல்ல நிலங்களில் விதைக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு கதை சொல்கிறது. நல்ல வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் சில எல்லைகளை தொடுகிறோம். நல்ல வார்த்தைகள் நமக்கு புரியவில்லை, என்டர்டெயின்மெண்டான விஷயங்கள் தான் தேவை என்ற பொழுது நம்முடைய அடுத்த சமுதாயம் மிகப்பெரிய கேள்விக்குறிக்குள் வந்து சேரும். நிறைய விஷயங்களை சொல்றேன். இவ்வளவு நேரமா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் மனம் நெகிழக்கூடிய, நான் இலக்கிய பேச்சாளர் இல்லையா, உங்கள் மகனதை நெகிழக்கூடிய ஒரு 2 விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். அவ்வளவுதான் என் நேரம். பெண்கள், முக்கியமாக பொறுப்பான ஆண்களும் வந்திருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துருக்கோம் சார். இளைஞனா இருக்கிறீங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துருக்கோம். ஒரு குருநாதர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கார். அந்த வீட்டுல ஒரு 2 ஏழைகள், 3 குழந்தைகள். அதை பார்க்கிறார். என் வாழ்க்கையின் சிந்தனையில அப்படியே விதைச்ச ஒரு விஷயம். நான் மாறி போனேன். முடிந்தால் இந்த சொல்லை கேட்டு நீங்களோ, உங்களுடைய மகனோ, உங்கள் மகளோ, உங்கள் வீட்டு துணையோ ஏதேனும் ஒரு சிறிய அளவில் கூட உங்களுடைய மாற்றத்தை இன்றிலிருந்து தொடங்கினால் மிகப்பெரிய வெற்றி. வீட்டுக்கு போயிருக்கிறார் குருநாதர். ஏழ்மை ஏழ்மை ஏழ்மை, அவ்வளவு ஏழ்மை. குருநாதர் கேட்டாரா, சாப்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க, தேசாந்திரம் போனவங்க வழியில பார்த்திருக்காங்க வீட்டை, என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்களாம். கவனமாக கேளுங்கள் பெற்றோர்கள், என்ன பண்றீங்கன்னு. நாங்க எதுவும் வேலை செய்யறது இல்லைங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு மாடு இருக்குங்க, அந்த மாடு பால் கொடுக்கும், அதை குடிப்போம், கொஞ்சம் சேர்த்து வைப்போம், கொஞ்சம் வெண்ணெயாக்குவோம், இருந்தா விற்போம், இல்லைன்னா நாங்களே சாப்பிடுவோம், இவ்வளவுதாங்க. எவ்வளவுங்க கொடுக்கும்? இன்னும் 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுக்கும். அப்படியா, சரி அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பும் போது என்ன பண்ணிருக்காரு, ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே போய் ஒரு சீடனை கூப்பிட்டு, டேய் இங்க வா. என்ன குருவே? போ. போயிட்டு அந்த மாடு இருக்குல்ல, ஆமா, அத காட்டுல துரத்தி விட்டுருங்க. ஐயோ செத்துருவாங்க அவங்க. சொல்றத கேளு, துரத்தி விடுனாங்க. நான் என் பெற்ற தாயின் ஆணையாக சொல்லக்கூடாது, சொல்கிறேன். என் மகனிடத்தில் சில விஷயங்களை நான் அப்படி செய்ததனால் இன்றைக்கு அவன் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறான். இந்த கதையின்படி நான் செய்தேன், என் வீட்டில் செய்தேன். நான் என்னை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறேன். துரத்தி விட்டுற மாட்டேன். நானா நேரா போய் குருநாதர் சொல்றான்னு எடுத்துட்டு போய் மாட்டை விட்டுட்டாங்க. அவங்க தேசாந்திரம் போயிட்டு 4-5 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. வழியில பார்த்தா
அவன் சொன்னாராம், குருநாதர் அந்த வழியில நீ ஒரு மாட்டை துரத்தி விட்டல, அந்த வழிதான் இது, அங்க ஒரு வீடு இருக்கும், போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வான்னு. போய் பார்த்தா அங்க குடிசை இல்ல, மாட மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கு, நிறைய வேலைக்காரங்க, நிறைய செல்வம். பயந்து ஓடி வந்துட்டாராம். சார் அது வேற வீடா இருக்கு சார், உள்ள பாரு யார் இருக்கான்னு. உள்ள போய் பார்த்தா அதே பெற்றோர்கள், அதே குழந்தைகள், கொஞ்சம் வளர்ந்த நிலையில் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே அந்த தந்தை சொன்னதுதான் இன்றைக்கு உங்களுக்கான செய்தி தோழமைகள். அந்த தந்தை சொன்னார், என்னிடத்தில் ஒரு மாடு இருந்தது, அந்த மாட்டை மட்டுமே நம்பிக்கொண்டு நாங்கள் பால் கறந்து குடித்துக் கொண்டிருந்தோம். ஒரு குருநாதர் வந்தார், அவர் போனதற்கு பிறகு மாடு காணாமல் போய்விட்டது, சாக முடியாது இல்லையா, அதனால் 5 பேரும் அவரவர்கள் திறமையில் உழைக்க தொடங்கினோம். இதோ இந்த 4 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாட்டை கட்டி வைத்திருக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். அவுத்து விடுங்க அந்த மாட்டை. ஏன் இன்றைக்கும் உயராமல் அதே இடத்தில் இருக்கிறோம் என்றால், சில விஷயங்களை நாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திக்கிறதே இல்ல. மழை பெய்யுது இல்ல, வீடு ஒழுகுது இல்ல, பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி யூஸ் பண்றோம்ல, கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, அதே மழைதான் பொழிகிறது, கடலும் ஆறும் கிணறும் நிரம்பி கொண்டிருக்கின்றன. பாத்திரம் பெருசா இருக்கணும். பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிட்டோம்னா மழை எல்லோருக்கும் பெய்கிறது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனதை நெகிழக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பகையை வளர்க்காதீர்கள். யார் மீதும் பகை கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கை பகைமைக்கும் போராட்டத்திற்கும் ஆனது இல்லைங்க. ரொம்ப சின்ன வாழ்க்கையா. 22,723 நாள் வாழ்ந்தா 65 வயசு ஆயிடுச்சியா. only 22,000 days. 22,000 நாள் தான் 60 ஆண்டுகள். அதுல இப்பெல்லாம் வாழ்ந்தது கழிச்சிருங்க, மீதி இருக்கிறது ரொம்ப குறைவு. குவாலிட்டி டைம், நேரத்தை மரியாதை செய்யுங்கள். என்னுடைய தகப்பனார் மரணப்படுக்கையில் சொன்னார், காலத்திற்கு பயந்துகொள். 3 மணி நேரத்துல ஒரு உயிரோட இல்லைங்க, சக்கராத்துல இருந்தாருங்க. அந்த சக்கராத்துல இங்க இருக்கிற உயிர் ஒட்டிக்கிட்டு கண்கள் நிலைத்து இல்லை. என் கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, காலத்திற்கு பயந்து கொள். காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். காலத்தின் இயல்பிற்கு பயந்து கொள்ளுங்கள், மனசை நெகிழ்வாக்கி கொள்ளுங்கள். மனதை ரொம்ப அழகா வச்சுக்கோங்க. நான் என்னுடைய கதை சொல்லி, என்னுடைய ஒரு கதையை சொல்லுகிறேன். 2 இடங்களில் அதை நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு புக் ஃபேர்ல சொல்லி இருக்கிறேன், 2 புக் ஃபேர்ல சொல்லி இருக்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டம் என்பதனால் சொல்லுகிறேன். பாட்டிகள் வந்திருக்கிறீர்கள், அத்தைமார்கள் வந்திருக்கிறீர்கள், குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள். என் பாட்டி எனக்கு கதை சொல்லுவாள். அந்த கதை சொல்லி என்னிடத்தில் சொன்னார். என் கல்லூரியில் மேடையில் நின்று கொண்டு சொன்னார். என் அம்மாவை நினைவுபடுத்தினார். என் அம்மா எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. நான் ஏன் தெரியுமா இன்றைக்கு மேடையில் பேச்சாளராக இருக்கிறேன்? என் தாயின், என் தகப்பனின் மொழிகளை நிறைய கேட்டவள் நான். என் மொழியை என் பெற்றோர் நிறைய கேட்டார்கள். என்ன இருந்தாலும் எங்க அப்பா கவிதையில தான் சொல்லுவார். என் அம்மா அவர் அந்த கதை சொல்லி சொன்னார். அதுதான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டுக்கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். அவள் கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. என் பாட்டி என்னை மடியில் சாய்த்து வைத்துக் கொண்டு நட்சத்திரங்களை காட்டி அதை பறித்து என் சட்டை பையில் போடுவாள். நடந்திருக்கா இல்லையா? சட்டை பையில் அந்த நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு நான் தூங்கி இருக்கிறேங்க. காலையில் எழுந்து என் பாட்டியிடம் சொல்லுவேன், பாட்டி நீ கொடுத்த, அம்மம்மா நீ கொடுத்த நட்சத்திரங்களை காணோம். அம்மம்மா சொல்லுவாள், மொழி தெரியாத என்னிடத்தில் சொல்லுவாள், அந்த நிலாதான் எடுத்துக்கொண்டு போயிருக்கும், கொஞ்சம் காத்திரு, நிலா வரட்டும், மறுபடியும் அதனிடம் இருந்து வாங்கி தருகிறேன். கதை சொல்லி வளர்ப்பாள் என் பாட்டி. அவள் கதைகளில் திருடர்கள் கூட வருவார்கள் பெற்றோர்களே, ஆனால் ஒருத்தி கூட, ஒருவன் கூட கெட்டவர்களாக இருந்ததே இல்லை. நம் இனத்திலே திருடர்கள் கூட கெட்டவர்கள் இல்லை என்பதுதான். யாரும் கெட்டவர்கள் கிடையாது. சொல்றாரு, வைக்கம் பஷீரை பத்தி ஒரு கதை சொன்னாரு. அதை சொல்லிட்டு நான் போய் உட்கார்றேன். உங்கள் மனம் நெகிழ்ந்து விட்டதா? நீங்கள் நன்றி உடையவர்களாக ஆகிவிட்டீர்களா? உங்கள் குழந்தைக்கும், உங்கள் கணவனுக்கும், உங்கள் மனைவிக்கும் இன்றிலிருந்து ஒரு நன்றி அறிதலான ஒரு பார்வையோ ஒரு மொழியையோ நீங்கள் சொல்ல தொடங்கினீர்களா? நீங்கள் மிகச்சரியான பெற்றோர். பேரண்டல் ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். வைக்கம் முகமது பஷீர்னு ஒரு எழுத்தாளன். அவன் லெட்டர் எழுதிட்டே, கதை எழுதிட்டே இருந்தாராம். 2 நாளா எழுதிட்டே இருக்காரு, சாப்பிட மறந்துட்டாராங்க. என் மனசை மாத்திய கதை மறந்துட்டு
திடீர்னு வயிறு என்னமோ பண்ணி இருக்குது, மூடி பண்ணி வச்சுட்டு புத்தகத்தெல்லாம் மூடிட்டு ஜிப்பா மாட்டிட்டு வேஷ்டிலாம் கட்டிட்டு நேரம் சாப்பிட போயிருக்காருங்க. காசு எடுத்துக்கிட்டு போய் பார்த்தா சாப்பிட்டாரு, மசால் தோசை சாப்பிட்டாரு. கல்லாப்பெட்டியில வந்து ஜோவுல கை போடுறாரு, காசு இல்ல, காணோம். அவரு அதிர்ச்சி ஆயிட்டாரு. மனசுல படம் ஓடுது, மாவாட்டுற மாதிரி, டேபிள் துடைக்கிற மாதிரி எல்லாம். அந்த கல்லாப்பெட்டிக்காரங்கிட்ட போய் சொன்னாராம், ஐயா நான் ஒரு எழுத்தாளன், சாப்பிட்டேன், காசு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கு, இப்ப இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வீட்டுல இருந்து போய் கொண்டு வந்துடுறேன்னு. கல்லாப்பெட்டிக்காரன் சிரிச்சானாங்க. வைக்கம் முகமது பஷீர் எழுதுகிறார். கல்லாப்பெட்டிக்காரன் சிரிச்சானா. யாரடா ஏமாத்த பாக்குறேன் நானா டா சொன்ன உடனே இவருக்கு அலர்ட் ஆயிட்டார். வயசானவர், இல்லப்பா உண்மையா தான் கொண்டு வந்தேன், யார் கிட்டடா போய் சொல்றேன்னு ஆரம்பிச்ச உடனே நான் என்னப்பா செய்யறதுன்னு கேட்டிருக்காரு. திரும்பி பார்த்தா 60-70 பேர் சாப்பிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல்ல. அவர் சொல்றாரு, சட்டைய கழட்டுடான்னு. ஒரு நடுக்கம் ஆயிடுச்சான் அவருக்கு, சட்டைய கழட்ட சொல்றானேன்னு. திரும்பி பாக்குறாரு, 70 பேரும் வேடிக்கை பாக்குறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. வைக்கம் பஷீர் சொல்லுகிறார், என் சட்டையை கழட்டு என்று ஒருவன் அவமானம் செய்கிறான், 70 பேரில் ஒருவருக்கேனும் 2 ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவே இல்லை, அவர்களுக்காகத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எழுந்திருச்சு அவன் அடிக்க வரும்பொழுது சட்டையை கட்டி வச்சிட்டார். அடுத்ததா அவன் சொன்னானா, கல்லாப்பெட்டிக்காரன் சொன்னானா, வேஷ்டியை கழட்டுடானா. அவரால் தாங்க முடியவில்லை, உடல் நடுங்குகிறது, வேஷ்டியை கழட்ட முடியல. துடிச்சு அவர் வேஷ்டியின் மீது கை வைத்ததை பிடித்துக் கொள்ளும் பொழுது வெளியில இருந்து ஒரு குரல் வந்துச்சான், வேஷ்டிலாம் கழட்டாத சார், இரு சார். நேரா வந்தானா, வந்துட்டு 2 ரூபாவை எடுத்து கல்லாப்பெட்டியில வீசி அடிச்சுட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன்னு அவரை இழுத்துட்டு வெளியில வந்து ஜிப்பாவை மாட்ட செய்து, என்ன சார் காசு யாராவது அடிச்சிட்டானா என்று கேட்டவன் தன் வேட்டியை அவிழ்த்து காட்டினான். அதில் 20 பணப்பைகள் இருந்தன. இதுல எது சார் உந்து என்று கேட்டானாம். அவர் அதிர்ந்து போனார். அதில் அவர் பணப்பை இல்லை. அவன் வைத்துக்கொண்டு இல்லையா சார் என்று நடந்தான். என் கண்கள் பணித்தன, என் உடல் நடுக்கம் தீரவில்லை. அவனை அழைக்க வேண்டும் போல் இருந்தது. அவனிடத்தில் நான் ஏதேனும் சொல்ல வேண்டும், எனக்கு அவன் பெயர் தெரிய வேண்டும். ஆனால் அவன் கண்ணில் இருந்து மறைந்து விட்டான் என்று சொல்லி வைக்கம் பஷீர் முடிக்கிறார். அவன் யாராக இருந்தால் என்ன, அவன் பெயர் எதுவாக இருந்தால் என்ன, என்னை பொறுத்த அளவில் இந்த வினாடியில் அவன் பெயர் 2 தான், ஒன்று அறம், இல்லை என்றால் கருணை என்று எழுதுகிறார். அறத்துடனும் கருணையுடனும் இருக்கக்கூடியவர்கள், மனித மனதை மாற்றக்கூடிய கதைகள், நமக்கு நம் வாழ்க்கையின் கெட்ட வழிகளில் இருந்து நம்மை மீட்டெடுக்க கூடிய கதைகள் நம்முடைய கதைகள். நம்முடைய வளர்ப்பு போல் மேலை நாடுகளில் வளர்ப்பு கிடையாது பெற்றோர்களே. இதை நாம் கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மரபு சார்ந்த உடை, மரபு சார்ந்த உணவு, மரபு சார்ந்த சிந்தனைகளில், இறை கொள்கைகளில் நாம் அடியோடு நம்மை இணைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியும். அடுத்த முறை நான் எங்கேனும் உங்கள் குழந்தையை சந்திக்கலாம் அல்லது உங்களை சந்திக்கலாம். அப்பொழுது அவர்கள் நான் என்ன நினைப்புகளில் பேசி இருக்கிறேனோ அந்த உச்சங்களை தொட்ட மனிதர்களாக அவர்கள் என்னோடு வந்து பேசக்கூடிய சூழலை இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துகள் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.